வணக்கம் நண்பர்களே, துகில் வீடியோ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எந்த ஒரு கண்டுபிடிப்பும் மனிதனின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அமையும். அந்த வகையில் கைத்தறியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறும் வகையில் ஓர் கண்டுபிடிப்பு பற்றியும் அதன் செயல்முறை விளக்கம் பற்றியும் இந்த வீடியோவில் அதன் தயாரிப்பாளர் தெளிவாக விளக்கியுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களை பற்றின சிறு அறிமுகம். பேர் திருமலைசாமிங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் சமத்தூரில் வச்சுருக்கீங்க. நெசவு தொழில் ஒரு 25 வருஷமாக செஞ்சுட்டு. இப்போ கைத்தறியில் நிறைய புதிய கண்டுபிடிப்பு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் கைத்தறியில் நீங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு பற்றி சொல்லுங்கள். அது எந்த வகையில் பயன்படுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி. இப்போ வந்து கைத்தறியில் ஜக்காடு மோட்டர் செஞ்சுருக்குங்க. சரிங்க. இப்போ வந்து அட்வான்ஸாக அச்சுப்புனி மிதிக்கிறதுக்காக மோட்டர் செஞ்சுருக்குங்க. ஒரு வருஷமாக அது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்குங்க. அது வந்து 2 புனியும் மாற்றி அச்சு மிதிச்சுக்குங்க. அட்வான்ஸாக எச்சா பார்டர் மாட்டி பார்டர் அது நெசுக்கலாங்க. டை நெய்யறத கையில் சுற்றி வச்சுக்கலாம். அது சௌரியமா இருக்கு. டை நிறுத்தி நெய்யறதுக்கு கையில் சுற்றி வச்சுக்கலாம். காலில் 2 சுவிட்ச் காலியே இருக்குங்க. சரிங்க. அந்த 2 சுவிட்ச் எதுக்காக? ஒன்று நின்று ஓடுங்க. இப்போ டை நிறுத்துறதுக்காக நம்ம ஒரு வாட்டம் போட்டு டையை நிறுத்திட்டு 2வது அடுத்த பாடத்துக்கு அடுத்த புடி மெத்திருக்கீங்க. இதே பிளவுஸ் வரும்போது ரன்னிங் ஓடணும். ரன்னிங் ஓடனா தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். அதுக்காக பக்கத்துலயே ரன்னிங் சுவிட்ச் அதை மிதிச்சுட்டு ரன்னிங்ல நம்ம நெசிக்கலாம். ஸ்பீடா வரும். இது அட்வான்ஸுங்க. அடுத்தது உங்களுக்கு உற்பத்தி கொஞ்சம் அதிகமாகும். காலில் உங்களுக்கு சலுப்பு இருக்காது, கால் வலி இருக்காது. இது அட்வான்ஸா உற்பத்தி அதிகமாகுங்க. இன்னொன்னு பினிஷிங் நல்லா இருக்குங்க. சேலை அதுல தரம் நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு 10 தறி நெசிட்டு. இப்போ இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதுக்கு பேர் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. என்ன பேருங்க? திருமலைசாமி அச்சுப்புனி மோட்டார். சிறப்பு. இப்போ இந்த கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இது யாருக்கு பயன்படும்? சரி, வயசானவங்களுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்குங்க. ஒன்று மாற்றுத்திறனாளிகள் இது நெய்யருக்கு எப்பவும் போல சாதாரணமாக நெசுக்கலாங்க. அவங்களுக்கு ஒரு தொழில் இந்த தொழிலை தொடர்ந்து செய்யலாம். அதுக்காகவே கண்டுபிடிச்சதுங்க. இந்த கண்டுபிடிப்புல இந்த கண்ட்ரோல் எப்படி வேலை செய்யுதுங்க? சரி, இது சுவிட்ச் பாக்ஸுங்க. சரி. இதுல கண்ட்ரோலுங்க. சரி, 2 சுவிட்ச் இருக்குதுங்க. சரிங்க. ஒன்னு இது ரன்னிங் ஓடுங்க. இது பிளவுஸுக்காகனா பிளைன் நெய்யறதுக்காக. சரிங்க. ரன்னிங் ஓடுங்க. இது நிறுத்தி ஓடுறதுங்க. அது ஃபங்க்ஷன் நிறுத்திருக்காங்க. கொஞ்சம் காட்டுறீங்களா? பாருங்க, அமைதி காட்டுங்க. இப்படி புனி எந்திரிச்சா நம்ம ஒரு வாரம் டைய நிறுத்திட்டு இறக்கிட்டு அடுத்த பார்த்தா டை நெய்யறதுக்காக மறுபடியும் அமைச்சிக்கலாங்க. டைராங்க நெய்யறதுக்காக அது கண்டுபிடிக்கும். சரிங்க. இது பிளவுஸ் பிளைன் நெய்யறதுக்காக. சரிங்க. ரன்னிங் ஓடுங்க. இது அமுத்தி பிடிச்சிட்டா ரன்னிங் ஓடிட்டே இருக்குங்க. அதுக்கு தகுந்த போல நம்ம வாட்டம் போட்டுக்கலாம். இது வேகம் அதிகமா வர்றதுனால உங்களுக்கு உற்பத்தி அதிகமா இருக்குங்க. சரி. இது டைராகத்துக்கு நேற்று. ஆமாங்க. மிஷின் நின்று வேலை செய்யும். சரிங்க. அது ரன்னிங் போது இந்த சுவிட்சுங்க. சரிங்க. பக்கத்தில் இருக்கிற சுவிட்ச் ஆகும் போது ரன்னிங் போது இதுக்கு கரண்ட் செலவு எப்படி செலவு எடுத்துக்கும்? இது காலேஜ் மோட்டருங்க. வோல்டேஜ் அளவாத்தான் வருங்க. லோ வோல்டேஜ் ஓடுற மாதிரி செஞ்சிருக்குங்க. வீட்டு லைன்ல உங்களுக்கு ஈஸியா ஓட்டலாங்க. அதிகமா கரண்ட் செலவாகாது. சரிங்க. எனக்கு டவுட். இப்போ வீட்டு லைன் ஒருவேளை கரண்ட் இல்ல, அவங்க வீட்டுல யூபிஎஸ் இருக்குன்னு வச்சுங்க. யூபிஎஸ்ல இது வேலை செய்யுமாங்க? யூபிஎஸ்ல செய்யும். அது செய்யும். அதனால அந்த யூபிஎஸ் எவ்வளவு மணி நேரம் எடுத்து நிற்கும்? இப்போ ஒரு 4-5 மணி நேரம் நிற்கும். 5 மணி நேரம் நிற்கும். அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கணும்? கெப்பாசிட்டி உங்களுக்கு ஒரு 1000 வாட்ஸ் இருக்கணும். 1200 நல்லா சௌரியமா இருக்கும். இப்ப சடவுன்னால கூட நெய்யறாங்க. அது அந்த கெப்பாசிட்டி எத்தனை 4-5 மணி நேரம் கண்டினியூஸா ஓடும். சரிங்க. இந்த மோட்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த மோட்டர் நெசவு நெய்யும் போது சூடு வருங்களா?
சூடு வந்து 4 மணி நேரம் தொடர்ந்து நெய்யும் போது கொஞ்சம் லேசா சூடு வருங்க. ஆனா வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் நிறுத்தி இந்த படுமரம் போடுறதுக்கு இதெல்லாம் லேட் ஆகிறதுனால அந்த லேட்டுக்கு அது சூடு தணிஞ்சுக்குங்க. சூடு அதிகமா இருக்காது, மோட்டர் எந்த வராதுங்க. இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இதனால உற்பத்தி உற்பத்தி திறன் அதிகரிக்குமா, எந்த அளவு நம்மளுக்கு உபயோகமா இருக்கும்? உற்பத்தி வந்து உங்களுக்கு இப்ப நம்ம வந்து கையில் நெய்யறது வந்து கொஞ்சம் சலுப்பு வருங்க, அப்ப வந்து நிறுத்துவோம். இது வந்து சலுப்பு இல்லாதனால உங்களுக்கு அதிகமா உற்பத்தி நெய்யறதுக்கு சலுப்பு இல்லாம நெய்யலாம். கண்டிப்பா உற்பத்தி அதிகமா இருக்கும். சேலையோட தரம் எப்படி இருக்குங்க? சேலையோட தரம் பினிஷிங் வந்து நம்ம கால் ஓஞ்சு போனா கொஞ்சம் பினிஷிங் கம்மியா இருந்தாலும் இது வந்து நீட்டா ஒரே மாதிரி ஓடிட்டு இருக்கு. நம்ம வாட்டம் போடுறதுனால சேலை பினிஷிங் இது வரைக்கும் நல்லா தான் இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா இந்த மிஷின் செய்யறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும்? மிஷின் செய்யணும் 1 வாரம் ஆகுங்க. சரிங்க. நம்ம மோட்டர் ரெடி பண்ணிட்டு பெயிண்டிங் பண்ணி செட் பண்றதுக்கு 1 வாரம் ஆகுங்க. போக்குவரத்து செலவு எங்கே இருந்தாலும் நம்ம கொண்டு போய் மாட்டி வாட்டம் போட்டு அவங்க நெஸ் காட்டிட்டு வர வேண்டிய நம்ம வேலை. அவங்களுக்கு நெஸ் பழக்கி விட்டு வந்துருவீங்க? ஆமா, அந்த நுணுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்துருவீங்க? ஆமா, நான் வாட்டம் ஃபர்ஸ்ட் போட்டு போடுவேன். சரி, பார்த்துட்டு அவங்க வாட்டம் போட வரைக்கும் நின்று நல்லா நெஸ் கொடுத்துட்டு வருவேன். நெஸ் கொடுத்துட்டு வருவீங்க. இதுக்கு இடையில சந்தேகம் இருந்தா கூப்பிட்டு கேட்டாலும் விளக்கம் கொடுப்பீங்க? ஆமா, போன் நம்பர் வந்து அதுல வந்து நம்ம என்ன சந்தேகமா இருந்தாலும் கேட்டா அட்ஜஸ்ட்மெண்டா அது என்ன காரணமா இருந்தாலும் கேட்டா உடனே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ நீங்க இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இந்த மிஷினோட சிறப்பு என்னங்க? இந்த மிஷினோட சிறப்பு வந்துங்க பார்டர் அச்சுப்புணி 2 எந்திரிக்கீங்க. சரி, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பார்டர் வேண்டாம், அச்சுப்புணி மட்டும் எந்திரிச்சோம்னா அச்சுப்புணிக்கு அந்த பார்டர் கொக்கி கழட்டி விட்டு அச்சுப்புணி விதிச்சா அது தனியா அச்சுப்புணி மட்டும் எந்திரிச்சுக்குங்க. இல்ல அச்சுப்புணி இல்லாம ஜக்காடுக்கும் போட்டுக்கலாம். ஜக்காடு தான் அச்சுப்புணி காலில் மிதிச்சுட்டு முந்தி போடுறதுக்கு ஜக்காடுக்கு மாத்திக்கலாம். 2 in 1 இல்ல 3 in 1 செஞ்சுக்கலாம். இப்ப இந்த கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இந்த நாள சீலையின் உற்பத்தி அளவு எப்படி இருக்குங்க? ஆமாங்க, சீலை உற்பத்தி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா 2 சேலை ஒரு வாரம் நெய்யறோம்னா 3 சேலை ஆகுங்க. 3 சேலை, அதாவது காலில் மிதிச்சு நெய்யறதுக்கு 2 சேலை ஆகும்போது இந்த மிஷின்ல ஒரு சேலை சேர்ந்தே ஆகும். கண்டிப்பா. அப்புறம் உங்களுக்கு வயசானதுக்கு கால் வலி இல்லாம ஈஸியா நெய்யறதுக்கு இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த மிஷினு. ரொம்ப ஈஸியா காலில் டச் பண்ணா போதுங்க. அந்த பெடல் மிச்சம் மட்டும் மிச்சா போதும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு சலுப்பு இருக்காது. இப்ப இந்த கண்டுபிடிச்சிருக்கிற ரகம் டை ரகத்துக்கும் பார்டர் ரகத்துக்கு மட்டும் சொன்னீங்க. அது இல்லாம இந்த மற்ற பெரிய ரகத்துக்கெல்லாம் நெய்யறதுக்கு எப்படி இருக்குங்க? இப்போ வந்து பார்டருக்கு டையிங் பிளைன் நெஸ்க்குலாங்க. சரிங்க. எம்போஸ் ரகம் நெய்யறாங்க. எல்லா ரகத்துக்கும் ஆகிற மாதிரி தான் வடிவமைப்பு செஞ்சிருக்குதுங்க. சரிங்க. நம்ம வந்து நெசவாளர்களுக்கு என்ன சலுகை மோட்டர்ல மாத்தி நவீன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி இருக்குதுங்க. சரிங்க. இப்ப இதை உங்ககிட்ட வாங்கி நெசிட்டு இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஏதோ பிரச்சனை வருதுன்னா இந்த சர்வீஸ்கள் எப்படி? நீங்க இப்போ சர்வீஸுக்கு வந்துங்க ஏதாவது சந்தேகம்னா என்ன போன் நம்பர் கொடுத்துருக்குங்க. சரி, போன் பண்ணி சந்தேகத்தை கேட்கலாங்க. சரிங்க. நான் போன்ல சொல்லுவேன். அந்த சந்தேகத்தை ரெடி பண்ண முடியாட்டி நான் உடனே வந்துருவேன். நேரில் வந்துருவீங்க, ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அது எங்க இருந்து தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்க. இத்தனை நேரம் உங்க கண்டுபிடிப்பு பத்தியும் அதோட விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னதுக்காக உங்களுக்காகவும் இந்த கைத்தறி நெசவாளர் சார்பாக எல்லாருக்கும் சார்பாகவும் நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். உங்க சேவை மேலும் மேலும் தொடர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம். நல்ல முறையா நெசவாளர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஒத்தாசை இருக்குன்னு கண்டிப்பாக, நிச்சயம். நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இயந்திரம் தொடர்பான மேலும் தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிட்டு பேசி நீங்கள் விவரம் வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே துகில் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைத்தறி ஆடைகளை பயன்படுத்துவோம், கைத்தறி நெசவுக்கு கரம் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.